அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். இன்னும் 2 days தான், அதுக்கப்புறம் ஜாலி தான். என்ன ஏதுன்னு மண்டே இல்லைனா டியூஸ்டே கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். நாளைக்கு சண்டேவா, அதனால் இன்றைக்கே துணியெல்லாம் துவச்சி பாத்திரம்லாம் கழுவிட்டு ஃப்ரீ ஆகிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திருக்கலாம். ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சோம்னா போதும், அதுவே போதும், நமக்கு பெரிய திருப்தி. இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து தோசை, நேற்று வச்ச மிளகா கிளி சாம்பார், தண்ணி சாம்பார். ஹஸ்பண்ட் வைக்க சொன்னால் தண்ணி சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஹாலிலே உட்காந்து சாப்பிட்ருக்குமா, அதனால் பயங்கரமாக வேறு ஊற்றுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், விளக்கு எரியுதுலேயே ஃபேன் போட முடியாது. மதியானத்துக்கு வந்து சாப்பாடு, அப்புறம் வாழைத்தண்டு கூட்டு வச்சு ரொம்ப நாள் அது செய்ப்பா அப்படின்னாங்க. சரின்னு வாழைத்தண்டு துவரம் பருப்பு மட்டும் தான் இருந்தது, அது வரைக்கும் போட்டு கூட்டு வச்சுட்டு தயிர், அதுக்கப்புறமா வந்து சேப்பக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன்னா அதை வந்து வேக வச்சு வறுத்தாச்சு. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். சளி வேறு அதிகமாக இருக்கா, வேலைக்கு போகிறனால சூப்பு கசாயம் எதுவும் குடிக்க முடியல. நாளைக்கு தான் குடிக்கணுன்ற பிளானில் இருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.